தேசிய வெசாக் வாரம் இன்று முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக புத்த சாசன மற்றும் மத விவகார கலாசார அமைச்சு அறிவித்துள்ளது. வெசாக் வாரத்தை முன்னிட்டு கொழும்பு ஹொனிப்பிட்டிய கங்காராம விகாரை, ஜனாதிபதி செயலகம், பிரதமர் காரியாலயம் என்பன இணைந்து ஒழுங்கு செய்யும் புத்தரஸ்மி வெசாக் வலயத்திற்கு இணைவாக வெசாக் பக்தி கீதங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இடம்பெறவுள்ளன. எதிர்வரும் 12ஆம், 13ஆம், 14ஆம் தேதிகளில் பிரபல பாடகர்களும் முப்படையினர், போலீஸ், சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் இசைக்குழுக்களின் பங்கேற்புடன் அவை இடம்பெறவுள்ளன. தேசிய வெசாக் மகோற்சவம் நுவரெலியா மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு நிகழ்வுகள் அதற்கு இணைவாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. நுவரெலியா, பதுளை, சாசனா ராக்சக்க சபைகள் இணைந்து ஆரம்பித்த தாய்லாந்து மகா சங்கத்தினர் பண்டாரவளையிலிருந்து நுவரெலியா வரையிலான தர்ம யாத்திரையின் 2ஆம் கட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் பல விகாரைகள் தேசிய வெசாக் மகோற்சவத்திற்கு இணைவாக அபிவிருத்தி செய்யப்படுகிறது. முப்படையினரின் பங்களிப்பு அதற்கென கிடைக்கப்பெற்றுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தெரிவித்தார். தேசிய வெசாக் வாரத்தை முன்னிட்டு நுவரெலியா நகரம் உள்ளிட்ட அதனை அண்மித்த பகுதிகளில் அரச மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஊழியர்கள், பாடசாலை மாணவர்கள் தயாராகி வருகின்றனர். நிறுவனங்களின் நாளாந்த கடமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் அரச மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஊழியர்கள் வெசாக் வெளிச்சக்கூடுகள், தோரணங்களை நிர்மாணித்து வருகின்றனர். தான சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு பாடசாலை மாணவர்கள் தமது பாடசாலைகளில் காட்சிப்படுத்துவதற்காக வெசாக் வெளிச்சக்கூடுகளை தீர்மானித்துள்ளனர். நுவரெலியா நகரை கேந்திரமாக கொண்டு இடம்பெறும் வெசாக் வலயம், வெசாக் வெளிச்சக்கூடு கண்காட்சி தொடர்பிலும் மாணவர்கள் ஆர்வம் செலுத்தியுள்ளனர். வெசாக் வாரத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் சிலருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு இம்முறை கிடைக்கப்பெறுவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார். වෙසක්පුර පසළොස්වක පෝය දින නිමිත්තෙන් අතිගරු ජනාධිපතිතුමාට ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள 34 ஒன்றின் கீழான அதிகாரத்திற்கு அமைய சிறை கைதிகளுக்கு விசேட அரச பொது மன்னிப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 388 சிறை கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. அவற்றில் 4 பெண் சிறை கைதிகளும் 384 ஆண் சிறை கைதிகளும் காணப்படுகின்றனர். எதிர்வரும் வெசாக் பூரண தினத்தன்று அவர்கள் சிறைச்சாலைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட உள்ளனர். அத்தோடு சிறை கைதிகளுக்கு எதிர்வரும் 12ஆம், 13ஆம் திகதிகளில் காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை தமது உறவினர்கள் அவர்களை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்து வர வேண்டாம் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். විශේෂයෙන්ම කිසිම තහනම් ද්‍රව්‍යයක් රැගෙනීමෙන් වළකින ලෙස අපි මහජනතාවට දැනුවත් කරනවා. வெசாக் நிகழ்வுகளின் போது தானசாலைகளை சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி முன்னெடுத்துச் செல்லுமாறு அறிவுறுத்தும் செயலமர்வு ஒன்று பத்திரமுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இடம்பெற்றது. சுகாதார பணிப்பாளர் நாயகத்தின் ஆலோசனைக்கமைய 1980 26ஆம் இலக்க உணவு சட்டத்தின் கீழ் சகல தானசாலைகளும் பதிவு செய்யப்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு தானசாலைகளின் செயற்பாடுகள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் வெசாக் வாரத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள இறைச்சி விற்பனை நிலையங்கள், கெசினோ சூதாட்ட நிலையங்கள், களியாட்ட விடுதிகள், மதுபான சாலைகள் என்பன மூடப்படுவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. 12ஆம், 13ஆம் மற்றும் 14ஆம் திகதிகளில் அவை மூடப்பட்டிருக்கும்.